இன்னொரு கதை சொல்றேன். திருப்பதியில பெருமாளுக்கு மண் சட்டியில தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தான் தெரியுமா? தெரியாதவங்க கேட்டுக்கிடுங்க, சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க. அந்த திருப்பதியில பீமா அப்படின்னு ஒரு மண்பாண்ட தொழிலாளி இருந்தான். அவன் எப்போ பார்த்தாலும் மண்பாண்டம் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்க தொழில் தான் பண்ணிட்டு இருக்கான். போய் மண்ணை ஒட்டி எடுக்கிறது, மண்ணை குலைக்கிறது, மண்பாண்டம் செய்யறது, அப்புறம் சந்தையில் வைக்கிறது, இப்படி செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் உண்மையான ரொம்ப பக்தி உள்ளவன். எங்கள் திருப்பதி பெருமாள் மேலே ரொம்ப பக்தி உள்ளவன். எப்பவும் பெருமாளே 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 வெங்கடேசா வெங்கடேசா ஏழுமலையானேன்னு சொல்லிகிட்டே தான் அவர் எல்லா வேலையும் பார்ப்பாரு. ஆனால் சனிக்கிழமை அவர் கோயிலில் போய் சுவாமி கூட பெருமாளை போய் தரிசனம் பண்ண போவார். பிறகு ரொம்ப அவருக்கு வேலையை நாளையா போக முடியாமல் போகுது. அதனால அவர் என்ன ஆனால் சனிக்கிழமை விரதம் மட்டும் அவர் இருப்பார். அப்புறம் என்ன பண்ணா, நமக்கு தான் பெருமாள் போய் கும்பிட நேரம் முடியலையே, அவரை மாதிரி உருவம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பெருமாளை மாதிரி ஒரு அழகான மண்ணால் அழகான பெருமாளை மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சுட்டு ஏன்னா அதுக்கு அவர் கும்பிடுவார். என்னன்னா அவருக்கு பூ வாங்கி போடுறதுக்கு பணம் இல்லை, அந்த சிலைக்கு வர்ணம் பூச காசு கிடையாது. ஆனாலும் தினம் அந்த வேலையை ஆரம்பிக்கும்னால அது முன்னால் நின்று கும்பிடுவாரு. அப்புறம் அங்கே இந்த சின்ன சின்ன களிமண் வேலை செய்ய மிச்ச துண்டு களிமண் இருக்குல்ல, அதை பூ மாதிரி செஞ்சு அதை மாலையாக கோர்த்து பெருமாளுக்கு போட்டுருவார். ஏன்னா பூவாங்க கூட ஒரு காசு கிடையாது. அந்த களிமண் பூவாக செஞ்சு அந்த களிமண்ணால் பூமாலை போடுவார். போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது அந்த ஊர் ராஜாவும் இந்த பெருமாள் மேலே ரொம்ப பக்தி உள்ளவர். அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு தங்கப்பூவால் மாலை சாத்துவார். ஒரு நாள் தங்கப்பூவால் மாலை சாத்திட்டு அடுத்த சனிக்கிழமை வரும்போது பார்த்தா அந்த தங்கப்பூ மாலையெல்லாம் மண் பூவாக இருக்கும். தங்கம் காணும். இன்னும் ராஜாக்கு அப்புறம் என்ன நான் தங்கத்தால் பூ பண்ணி போட்டேன்னு இன்னும் மாலையெல்லாம் காணும். ஆனால் அர்ச்சகரை என்ன பண்ணீங்க, அந்த மாலையை யாராவது திருட்டிட்டீங்களாங்க? ஐயோ எங்களுக்கு தெரியாதுங்க, இப்படிதான் நடக்குது, என்னன்னே தெரியல. நீங்க சனிக்கிழமை ஒன்று மாலை போடுறீங்க தங்கப்பூவால், மறுநாள் பார்த்தா அது களிமண் மாலையா பூவா போயிடுது, எங்களுக்குனே ஒண்ணுமே புரியலங்க அப்படின்னா ராஜா எப்படி உங்களுக்கு புரியாம போகும்? நீங்க யாராவது தப்பு பண்றீங்க, தப்பு உண்மையா ஒத்துக்கலன்னா உங்களுக்கு தண்டனை, உங்களுக்கு தண்டனை கிடையாது. தப்பா செஞ்ச நானா கண்டிச்சு உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி வீட்டில் வந்து யோசனையாவே படுத்திருக்காரு. எப்படி இந்த அர்ச்சகர் நல்லவங்களா தான் இத்தனை வருஷம் எந்த தப்பு பண்ணலை, இப்போ தப்பு பண்ணுறாங்க என்ன இருக்குன்னு சொல்லி பெருமாளே எனக்கு நீ தான் இது தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு படுத்திருக்கிறாரு. இப்போ பெருமாள் வந்து இந்த ஊரில் ஒரு மண்பாண்டம் செய்கிற தொழிலாளி இருக்கிறான், பீமான்னு இருக்கான், அவனை போய் பாரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. உடனே மறுநாளே மந்திரி கூப்பிட்டு இந்த ஊரில் மண்பாண்டம் செய்கிறவன் பீமான்னு ஒருத்தர் இருக்கான், நம்மளை அவனை போய் பார்க்க போனோம் அப்படிங்கிறாரு. உடனே அவனை தேடி பிடிச்சா அவன் அங்கே மண்பாண்டம் செஞ்சுட்டு இருக்கான். அந்த பக்கத்தில் சிவன் அவளை பெருமாள் மாதிரி அழகான சிலை இருக்கு. இதை பார்த்தோன்னா ராஜாவுக்கு அப்படியோ சந்தோஷம். அது எப்படி திருப்பதி வெங்கடாசல போயிருக்காரு அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறான் அவன். அப்போ அதில் இவன் போட்ட அந்த களிமண் மாலை பூ மாலையும் அவர் கழுத்தில் போட்டிருக்குது. உடனே அவருக்கு ஓகோ இது வந்து இவர் போட்ட களிமண் மாலை தான் நம்ம பெருமாளே அணிஞ்சிருக்கிறாரு, நம்ம போட தங்க பூ மாலையோட இதுதான் அவர் சிறந்த இடத்துக்கு போட்டிருக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இவர்கிட்ட சொல்லுவாரு, ஐயா எனக்கு இந்த பெருமாளை தந்துடுறீங்க தாங்க, நான் எவ்வளோ பணம் கொடுக்குறேன், எவ்வளோ தங்கனாலும் தரேன்னு. அது தரமாட்டேன் ஐயா, நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ தங்கம் கொடுத்தாலும் நான் பெருமாளை தரமாட்டேன். நான் பெருமாளை இன்னைக்கோ ஒரு நாள் தான் கும்பிடுவேன். பெருமாளை பார்த்து எல்லாம் நீ பார்த்துக்கப்பா, உனக்கு என்ன தோணுமோ செய்யப்பா, எல்லாம் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு தான் நான் எந்த வேலையும் ஆரம்பிப்பேன். பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு பெருமாளே நீ பார்த்துக்க, எல்லாம் உன் பொறுப்பு தான், நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு தான் வேலை ஆரம்பிப்பேன். அவர் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுப்பா, அரசே நான் தரமாட்டேன்னு சொன்னோன்னா ராஜாவுக்கு ரொம்ப கவலையாக போயிடும். உடனே கவர்ந்த வீட்டில் வந்து கவலையோடு அப்படியே படுத்திருப்பாரு. உடனே ஆசிரியர் அந்த அதே மறுபடி ஏவன் வந்து அவனுடைய பக்தியை நான் ரொம்ப யாரும் அதை சாதாரண இடப்பட முடியாது, நீ எவ்வளோ தங்கம் பொண்ணு கொடுத்தா கூட அவன் என்னுடைய பக்தியிலிருந்து மீறியும் தான் என்ன உருவத்தை தரமாட்டான். அதனால அவனுடைய பக்தியை நீ பாராட்டணும்னா எப்போ தினம் எனக்கு அவனை ஊரில் உள்ள மக்கள்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது செய்யணுங்கிறப்ப மறுநாள் என்ன செய்வாங்க, அர்ச்சகர்கானவனையும் சொல்லுவார். அப்புறம் வயசான வரைக்கும் அதே தொழில் பண்ணி அப்படியே அவர் கடைசியில் பெருமாளுடைய பாதத்திலே சேர்ந்துருவார் இந்த பீமா. ஆனால் அவர் செஞ்ச தொண்டு மூலமாக அவருடைய பக்தியை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தினம் அவர் அந்த மண்பாண்டத்தில் தான் அந்த நைவேத்தியம் பண்ணி அவருக்கு படைப்பாங்க. இப்பவும் அவருடைய குல வம்சத்தில் உள்ளவங்க தினம் ஒரு மண்பாண்டம் செஞ்சு அனுப்புவாங்க.
அதில் வச்சு தான் பெருமாளுக்கு முதல்ல நைவேத்தியம் பண்ணுவாங்க. அப்படி உலக மக்களுக்கு அந்த பீமாவுடைய பக்தியை தெரிகிறதுக்காக அந்த நைவேத்தியத்தை, மண்பான நைவேத்தியத்தை, எவ்வளவு தங்கத்தால வைரத்தால பெருமாள் எவ்வளவு பெரிய பணக்காரர், உலகத்திலே பெரிய பணக்காரர் திருப்பதி கூட திருப்பி. ஆனா அந்த பீமாவனுடைய அன்புக்காக அந்த மண்பாத்திரத்தை தான் நைவேத்தியத்தை ஏற்றுக்கிறாரு.